ஹாய் கைஸ், ஃபேட்ஃபுல் லவ் எபிசோட் 9ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோயின் மேன்ஷனை தான் காட்டுறாங்க. அவங்க சர்வெண்ட் அவங்க காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் அந்த குட்டி பசங்க அவங்க ட்ரைனிங்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்குறாங்க. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு பிரின்சஸ். அதுலேயும் கூசி நீங்கள் சொல்கிற விஷயத்தில் உடனே கற்றுக்குறோம். நம்ம ஹீரோயினும் ஹேண்ட்மேட் பாம் செய்யறதுக்கான சில விஷயங்களை அவங்களுக்கு கத்து தரதாவும் அது அந்த பசங்களுக்கு அவங்க தான் சொல்லி தரணும்னு சொல்றாங்க. அப்படியே அவங்க பேசிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் இப்ப அப்படியே அங்க வராரு. ஆள் அப்படியே அவங்க காயத்துக்கு மருந்து போட்டு விட மியூசிக் பத்தி எதுவுமே தெரியாதுன்னு நீ திரும்ப என்கிட்ட போய் தானே சொன்ன. இல்ல பிரின்ஸ், நிஜமாவே எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல கைய வச்ச உடனே எனக்கே தெரியாம நான் அப்படியே அதை வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு நம்மால் கேட்க நான் நடந்ததை சொல்லிட்டேன். நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம்னு அவங்க சொல்லிடுறாங்க. சரி, நான் தான் ஜெயிச்சிட்டேன்னு இப்ப இந்த டிராகரை கொடுங்க. நம்மளும் கண்டிப்பா தரேன். ஆனா இப்ப இல்ல, நாளைக்கு ஆட்டம் ஹாட் ஃபெஸ்டிவல் இருக்கு. அப்ப நான் உனக்கு அதை தரேன் நாள் சொல்ல. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் செகண்ட் பிரின்ஸ் சியானோ அங்கதான் இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே அவன் அங்கிளான ஜெனரல் ஓயாங்கும் இப்ப இங்க வராரு. பிரின்சியாங், உங்க பிளான் கண்டிப்பா வேலை செய்யுமா நாள் கேட்க. என் ஆர்மோடு சோல்ஜர்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்க டெத் அட்டாக் பண்ணக்கூடியவங்க. நம்ம செகண்ட் பிரின்ஸும் ஆமா அங்கிள், இந்த வாட்டி கண்டிப்பா பயு நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. பிரின்சியாங்கும் அவன் செத்ததுக்கு அப்புறம் நம்ம டீல மறந்துடாதீங்கன்னு சொல்ல. த்ரோன் எனக்கு சொந்தமான உடனே கண்டிப்பா பார்டர்லேண்ட் உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாம எங்க ராஜ்யத்தோட பாதையை நீங்க எப்ப வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நம்ம ரெண்டு நாடும் சேர்ந்து நம்ம பவரை ஒண்ணுமோ அதிகப்படுத்தலாம்ல ஆள் சொல்ல. 3 திருட்டு பசங்களும் ஒண்ணு சேர்ந்துட்ட மாதிரி காமிச்சதோட இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஆட்டமான்ட்டு நம்ம கிங் எந்த கவனி இல்லாம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அவர் ஆளுங்களும் அங்கிருந்து மிருகங்களை வேட்டையாடுறது, குறிப்பாத்து டார்கெட் அடிக்கிறதுன்னு சொல்லி வேற லெவல்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு காடு கதறிட்டு அப்படியே அங்க ஓடி வரான். நம்மள அட்டாக் பண்றாங்கன்னு சொல்லி ஆள் கத்தர முக்கியம். அந்த இடமே பரபரப்பாயிடுது. கார்ட்ஸும் கிங்க ப்ரொடெக்ட் பண்ணி அப்படி அங்கிருந்து கூட்டிட்டு போக கொஞ்ச நேரத்திலேயே அவன் சொன்ன அந்த ஆர்மோடு சோல்ஜர்ஸும் அங்க வந்துடுறானுங்க. நம்ம ஹீரோவும் களத்துல இறங்கி ஃபைட்டை ஸ்டார்ட் பண்றாரு. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் அவனுங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸியான் கடைசி கேப்ல நம்ம ஹீரோவை போட்டு தலை பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோயினோட ஸ்வாட் வந்து அதை தடுத்துறது. நம்ம ஹீரோவும் சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிறாரு. அவங்க எல்லாரும் என்னதான் டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. அவர் அசிஸ்டன்ட் கிட்ட நீ பிரின்சஸை ப்ரொடெக்ட் பண்ணு, அவங்கள நான் டைவர்ட் பண்றேன்னு சொல்லி ஆள் அப்படி அங்கிருந்து கிளம்ப. சியானோ கண்ணை காட்டிடுறான். ஆர்மோடு சோல்ஜர்ஸ் மொத்த பேரும் நம்ம ஹீரோவை துரத்திட்டு அவரு பின்னாடியே போக ஆரம்பிச்சிடுறானுங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் அவர் அசிஸ்டன்ட் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவங்களும் அப்படியே ஒரு பின்னாடியே போக நம்மால் ஒரு பக்கம் அந்த ஆர்மோடு சோல்ஜர்ஸை டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அவனுங்களும் வெறி கொண்டு அவரை துரத்திட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்துல ஒரு மலை உச்சில போய் ஆள் லாக் ஆக ஃபைட்டும் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. மாவீரா படத்துல வர மாதிரி நம்மால் தனியால நின்று 100கணக்கான சோல்ஜர்ஸ் கூட சண்டை போடுறாரு. ஒருத்தன் பின்னால இருந்து அவரை காலி பண்ண வரான். அப்பதான் நம்ம ஹீரோயின் என்ட்ரி. அவங்க அப்படியே அவரை காப்பாத்த நீ இங்க என்ன பண்ற, நீங்க செத்துட்டீங்கன்னா இந்த டிராகர் என்னால பார்க்க முடியாதுலன்னு சொல்லிட்டு அவங்க விவரமா அதை அப்படியே தூக்கிடுறாங்க. நம்மளும் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சோல்ஜர்ஸை சமாளிக்க முடியாம நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அப்படியே அந்த பள்ளத்தாக்குல குதிக்க அப்ப கூட அவங்களுக்கு எது ஆக கூடாதுன்னு சொல்லி நம்மால் அவங்கள ப்ரொடெக்ட் பண்றாரு. நம்ம ஹீரோயினும் ஒரு வழியா நான் என்னோட உண்மையான உலகத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அப்படியே அந்த டிராகரை ஓபன் பண்றாங்க. அதுல இருந்து ஒரு வித்தியாசமான பவரும் வெளியே வருது. ஆனா அதுக்குள்ள அவங்க 2 பேரும் கீழே இருந்த மரக்கிளையில அப்படியே விழ ஆரம்பிச்சிட்ட மாதிரி காமிச்சதோட நம்ம ஹீரோயின் இப்ப லைட்டா கண் முழிக்கிறாங்க. ஒரு வழியா நம்ம ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டோமா. ஆனா பார்த்தா ஒன்னும் அப்படி தெரியல. பக்கத்துல வர நம்ம ஹீரோ படுத்துட்டு இருக்காரு. என்னாச்சு, இது வேலை செய்யலையான்னு சொல்லி ஏதாவது மந்திரம் பொண்ணுமா, தயவு செஞ்சு இனி திரும்ப என் உலகத்துக்கு கூட்டு போயிடுன்னு சொல்லி அவங்களும் திரும்ப ட்ரை பண்றாங்க. ஆனா எதுவுமே வேலை கேட்கல. நம்மளாலையும் அப்படியே எழுப்ப நம்மள அட்டாக் பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு அவங்க கேக்குறாங்க. அவனுங்க டெத் சோல்ஜர்ஸ் தான். உயிரை பத்தி கூட கவலைப்படாம தன்னோட ஆர்டர்ஸ் நிறைவேற்ற நினைக்கிறவனுங்க. கேபிட்டல்ல இப்ப நிலைமை என்னன்னு தெரியல. நம்ம முதல் இங்கிருந்து கிளம்பியாகணும்னு சொல்லிட்டு ஆள் போய் வழி ஏதாவது இருக்கான்னு பார்க்க போக நம்ம ஹீரோயினும் லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. முதல் அது என்னன்னு பாப்போம்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே நைட்டும் ஆகுது. அவங்க வேட்டையான எல்லாத்தையும் அவங்க அப்படியே சமைச்சிட்டு இருக்க. நம்மளும் அப்படியே அங்க வந்து அது எல்லாத்தையும் முழுங்க ஆரம்பிக்கிறாரு. நீ என்ன காப்பாத்துறதுக்காக இதுக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்த, இதனால உன் உயிரை கூட போயிருக்கலாம். நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையை சொல்லுனா நான் உங்களை காப்பாத்துறதுக்காக மட்டும் திரும்ப வரல, எனக்காகவும் தான் சொல்றாங்க. நம்மளும் சீக்கிரம் நீ ஒன்னும் எத்தனை சீக்ரெட்ஸை என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்க. ஆள் சாகுற நிலைமையில கூட அவங்கள காப்பாத்த நினைச்சத அவங்க அப்படியே நினைச்சு பாக்குறாங்க. உண்மையை சொல்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா உங்களால அதை நம்ப முடியுமா? நீ முதல் சொல்லு, நம்பணுமா வேணாமாங்கிறத நான் முடிவு பண்ற நாள் சொல்ல. நான் என் வீட்டுக்கு போகணும்னு நினைச்சேன். என் மேன்ஷன் தான் உன்னோட வீடு, அதை விட்டுட்டு நீ அப்பா வீட்டுக்கு போலாம் நினைச்சிய நாள் கேட்கிறாரு. நம்ம ஹீரோயினும் அது ரெண்டுமே என்னோட உண்மையான வீடு கிடையாது.
கிடையாது. நான் லாங்கியன் கான்டினென்ட் சேர்ந்தவில்லை இல்ல. என் வீட்டுக்கு போறதுக்கான வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப அது வேலை செய்யலங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. நம்மாலும் இந்த உலகத்துல எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அது முழுசா முடிகிற வரைக்கும் நீ பொறுமையா வெயிட் பண்ணுன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் என்னது பொறுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஒரு கைத்துல தொங்க விட்டு ஹிப்னாடைஸ் பண்ற மாதிரி அங்கேயுமா ஆட்டி விட்டு அதே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் நீ என்னென்னலாம் பண்றேன்னு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே தூங்க ரெடியாக. அவங்களும் அந்த டிராகர் கிட்ட தயவு செஞ்சு நான் கண் முழிக்கும் போது திரும்ப என் உலகத்திலே இருக்கணும்னு சொல்லி ரொம்பவே வேண்டி கேட்டுட்டு அவங்களும் அப்படியே தூங்க போறாங்க. இப்ப அப்படியே விடியவும் செய்து ஒரு வழியா அவங்களோட லைஃபுக்கு வந்துட்டாங்கன்னு நினைப்பீங்க. ஆனா அதான் இல்ல, இன்னமும் அதே இடத்துல அவங்க மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களும் அப்படியே பதற ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து என்னால தப்பிக்கவே முடியாதா, தயவு செஞ்சு என்ன திரும்ப கூட்டு போயிடுன்னு சொல்லி அவங்க கிட்ட ரொம்பவும் கெஞ்சிட்டு இருக்க. நம்மளும் இப்ப எந்திரிச்சிடுறாரு. காலங்காத்தால என் டிராகர் கிட்ட நீ என்ன ப்ரே பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலக மக்கள்லாம் அமைதியா இருக்கணும்னு கேட்டுட்டு இருந்தேன். அவங்க சொல்றதுல வேற ஒரு பயங்கரமான காயம் இருக்கு. ஆளோத செக் பண்ணிட்டு சரிவா போலாங்கிற மாதிரி சொல்ல. அங்க ஒரு லேக் மாதிரி இருக்கு, அதுதான் அவங்க இப்ப தாண்டி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அந்த டிராகரையே கையில வச்சுட்டு அதை அப்படியே பார்த்துட்டு இருக்க. இந்த டிராகர்ல ஐசோலேட்டட் ஐலாண்டோட சிம்பிள் இருக்கு. இவளுக்கும் இது ரொம்ப முக்கியம் மாதிரி தெரியுது. அதுவும் இல்லாம இவ இந்த இடத்தை சேர்ந்தவ இல்லைன்னு வேற சொன்னா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவ உண்மையிலேயே ஐசோலேட்டட் ஐலாண்டை சேர்ந்தவ தானா? ஆளும் நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு இந்த டிராகரை ரொம்ப பிடிச்சிருந்தா அப்ப இது நீயே வச்சுக்கோ. அவங்களும் நிஜமாவா சொல்றீங்கன்னு சொல்லி லைட்டா பல்ல கட்டினாலும், ஆனா இது உங்க அம்மா உங்களுக்காக கொடுத்ததுன்னு சொன்னீங்களே அது உண்மைதான். ஆனா நீ உயிரை காப்பாத்திருக்க. அதுவும் இல்லாம என் ஃபியூச்சர் ஒய்ஃபுக்கு இதை கொடுக்கலான்னு தான் நானும் நினைச்சிட்டு இருந்த நாள் சொல்ல. அவங்களும் அப்ப சரின்னு சொல்லிட்டு சிரிப்ப போட்டுடுறாங்க. ஆமா பிரின்ஸ், நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உங்க அம்மாவை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? நம்மளும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க எனக்கே வாய்ப்பு கிடைக்கல. நான் பிறந்தப்பயே அவங்க இறந்துட்டாங்கிற மாதிரி ஆள் சொல்ல. அப்பனா உங்க அம்மா இல்லாம பேலஸ்ல நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்கல்ல. ஆளும் லைட்டா சிரிச்சுட்டு ஒரு சின்ன தப்பு கூட என் உயிரை எடுத்துரும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். 14 வயசுல ஆர்மியை லீட் பண்றதுக்கு என் அப்பா கிட்ட நான் பர்மிஷன் கேட்டேன். அப்ப நாட்டுக்காக போராடணுங்கிற எண்ணம் கூட எனக்கு கிடையாது. ஆனா நான் உயிர் வாழ ஏதாவது பண்ணி ஆகணும்னு எனக்கு தோணுச்சு. சீலிங் ராஜ்யத்தை சேர்ந்தவங்க ஒரு பக்கம் இவங்களோட பார்டர், இன்னொரு பக்கம் டாங்லிங் ராஜ்யத்தோட பார்டர்னு சொல்லி ரெண்டு சைட்லயுமே பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கானுங்க. இதுக்கு மட்டும் ஒரு முடிவு கட்டிட்டா எங்க நாடும் அமைதியாயிடும், நானும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாங்கிற மாதிரி ஆள் சொல்ல. நம்ம ஹீரோயினும் நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அது நடக்கும்னு சொல்றாங்க. நம்மளும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு திரும்ப அந்த படகை அப்படியே ஓட்ட ஆரம்பிக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட கேம்ப தான் காட்டுறாங்க. அவர் சோல்ஜர்ஸ் எல்லாம் வெறி கொண்டு அவரை தேடிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அங்க வந்த ஒருத்தர் கமாண்டர் சி கிட்ட ஃபோர்த் பிரின்ஸ் எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியல, ஒருவேளை அந்த அட்டாக்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி தேடுற வேகத்தை இன்னும் அதிகப்படுத்த சொல்லுங்க. ஃபோர்த் பிரின்ஸை கண்டுபிடிக்காம யாரும் கேம்புக்கு திரும்ப வரக்கூடாது நான் சொல்ல. அப்படியே இந்த பக்கம் கேபிட்டல் செகண்ட் பிரின்ஸ் ஒரு பக்கம் அவன் டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிடுறான். எதிரி நாட்டை சேர்ந்த 1,00,000 சோல்ஜர்ஸ் நம்ம பார்டர் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காங்க. வெஸ்டர்ன் பார்டர் ஜெனரல் ஓயாங் தான் ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர்கிட்ட 50,000 சோல்ஜர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. கிங் ஃபோர்த் பிரின்ஸோட ஆர்மியை லீட் பண்றதுக்கான பவரை எனக்கு கொடுங்க, நான் போய் அவருக்கு சப்போர்ட் பண்ற நாள் சொல்றோம். ஆனா அங்கிருந்த ஒரு மினிஸ்டர் நறுக்குன்னு வார் ஸ்டார்ட் ஆன மாதிரி நீங்க எதுக்காக இந்த அளவுக்கு பதட்டமாகணும்? அவங்க உண்மையிலேயே நம்மள அட்டாக் பண்ணாலும் சமாளிக்க நமக்கு நேரம் இருக்கு, அதுக்குள்ள ஃபோர்த் பிரின்ஸை கூட திரும்ப வந்துடலாம்னு சொல்ல. அன்னைக்கு நடந்ததை நீங்களே பாத்தீங்களே, அவங்க எல்லாரோட குறியும் பயு மேலதான் இருந்துச்சு. அவ ஒண்ணுமோ உயிரோட இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவங்க எல்லாரும் லைட்டா பதட்டமாக. கிங்குக்கும் லைட்டா ஒரு சந்தேகம் வருது. நம்ம செகண்ட் பிரின்ஸ் கிட்ட நீ உண்மையிலேயே நம்ம நாட்டுக்காக தான் பேசிட்டு இருக்கியா, இல்ல இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பையோட ஆர்மியை உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர நினைக்கிறியான்னு கேட்க. அச்சோ கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ஆளும் கிங் நான் உண்மையிலேயே நம்ம ராஜ்யத்துக்காக தான் பேசிட்டு இருக்கேன். 50,000 சோல்ஜர்ஸ் வச்சு ஜெனரல் ஓயாங்கள கண்டிப்பா அவங்களை ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. மினிஸ்டர் பிரின்ஸோட ஆர்மி அங்க அனுப்பி வச்சுட்டா அப்ப நார்த்தன் பார்டர் யார் ப்ரொடக்ட் பண்ணுவா? கிங் என்ன பண்றதுன்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு புதுசா ஒரு தகவல் கிடைக்குது. 3000 எலிட் சோல்ஜர்ஸ் வெஸ்டர்ன் பார்டர் நெருங்கிட்டு இருக்காங்க. கிங் ஆஹா இவன் சொன்ன மாதிரியே அட்டாக் பண்ண போறானுங்க போலன்னு சொல்லி ஆள் ஒரு பக்கம் பதற ஆரம்பிக்க. கிங் தயவு செஞ்சு ஃபோர்த் பிரின்ஸோட ஆர்மியை நான் லீட் பண்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. அங்கிருந்து பல மினிஸ்டர்ஸ் அவருக்கு சப்போர்ட்டும் பண்றாங்க. நம்மளும் வர வழி இல்லாம ஃபோர்த் பிரின்ஸோட ஒயிட் டைகர் ஆர்மியை இப்ப இருந்து நீ லீட் பண்ணலாம். அவனும் அவன் ஆளுங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இப்ப அப்படியே பிரின்ஸ் அங்க தான் காட்டுறாங்க. நம்ம பிரின்சஸ் அந்த அட்டாக் பண்ணது நீ தானே? மையவை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக தானே நான் இங்க வந்தேன், நீ இதுக்காக அவனை கொல்ல ட்ரை பண்றேன்னு அவங்க கேட்க. நம்ம அப்பாவோட பிளான் என்னன்னு உனக்கு தெரியும்ல, டைன்கு ராஜியோ நம்ம சொல்றதை கேட்கணும், டாங்லிங்க நம்ம சீக்கிரமா நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும், அதுக்கு பெஸ்டான வழி நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறது தான் அவங்க சொல்றாங்க. உண்மைதான், ஆனா நீ தான் அந்த ஜீகுன் கிட்ட தோத்து போயிட்டியே. அவங்களும் நீ நம்ம நாட்டுக்காக அதை பண்ணல, ஃபோர்த் பிரின்ஸ் உன்னை விட பெஸ்டா இருக்குன்னு சொல்லி உனக்கு அவர் மேல
மேல பொறாம அதான் நீ இப்படி பண்ணிருக்கன்னு சொல்றாங்க. ஆளும் லைட்டா டென்ஷன் ஆயிட்டு, என்னது அவன் என்ன விட பெஸ்டா, இந்நேரம் அவன் செத்து போய் அவன் பாடிய அழுகி போக ஆரம்பிச்சிருக்கும், அவனை ஏன் கூட கம்பேர் பண்றியா, அவன் என்னதான் சொன்னாலும் பிரின்சஸ்க்கு அவன் பண்ற வேலையில சுத்தமா விருப்பம் இல்ல, இருந்தாலும் அண்ணனா போய் தொலைஞ்சிட்டான், எதுவும் பண்ண முடியாம அவங்க ஒரு பக்கம் அமைதியா நின்னுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் கரைக்கு வந்துடுறாரு. அவர் ஆளுங்களும் அவரை கண்டுபிடிச்சிடுறாங்க. செகண்ட் பிரின்ஸ் அவர் ஆர்மி பவரை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற விஷயத்தெல்லாம் அவரோட அசிஸ்டன்ட் அவர்கிட்ட சொல்ல, நம்மளும் நம்ம ஹீரோயினை உடனே சேஃபா மேன்ஷனுக்கு கூட்டு போக சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே அவரோட ஆர்மி கேம்ப். செகண்ட் பிரின்ஸ் அவன் ஆளுங்களோட உள்ள வரான். கமாண்டர் உடனே ஆளுங்களை தயார் பண்ணு, நம்ம வெஸ்டர்ன் பார்டர் நோக்கி போக போறோம். ஆனா கமாண்டர் அவனோட கண்ட்ரோலு கீழே வர மறுக்கிறாரு. இது கிங்கோட ஆர்டர், மீறினா என்னாகும்னு தெரியலன்னு ஆள் கேட்க, அவன் ஆளுங்க டக்குன்னு அவர் பிடிக்க வரானுங்க. நம்மளும் அவனுங்களை அடிச்சு தள்ள செகண்ட் பிரின்ஸ் அவன் ஸ்வாட நீட்டிடுறான். கமாண்டர் கொஞ்சம் கூட யோசிக்காம அவரே வந்து அதுல சொருகிக்கிறாரு. ஃபோர்த் பிரின்ஸோட கால் தூசிக்கு கூட நீல சமமாக மாட்டேன், ஒன்ன மாதிரி ஒருத்தன் அவர் இடத்த பிடிக்க முடியும்னு நினைச்சியா நாள் கேட்க, அவனும் காண்டாயிட்டு அவர் அப்படியே போட்டு தள்ள வரான். டக்குன்னு அவனை அடிச்சு படுக்க வச்சுட்டு மாசா நம்ம ஃபோர்த் பிரின்ஸும் அவர் ஆளுங்களும் உள்ள வராங்க. என்ன தெரியும் இருந்தா நீ ஏன் ஆளுங்க மேலேயே கைய வைப்ப, நீ எப்படி ஒன்னும் சாகலன்னு சொல்லி ஆள் ஒரு பக்கம் சாக்காக நம்ம ஃபோர்த் பிரின்ஸ் அவன் மேல கொலகான்ல இருக்காரு. நான் அப்பாவோட ஆர்டர் தான் ஃபாலோ பண்ண, உனக்கு ஏதாவது வேணா அவர்கிட்டயே கேட்டுக்க நான் சொல்ல, அப்பா கிட்ட தானே சரிவா பாத்துப்போன்னு சொல்லிட்டு அவரும் அப்படி அங்கிருந்து கிளம்பு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்டும் அவர் ஆளுங்களும் அவங்களை அப்படியே சேஃபா கூட்டிட்டு போயிட்டு இருக்க. ஃபாரஸ்ட் ஏரியால பிரின்ஸ் யங் தலைமையில ஒரு கும்பலே மறைஞ்சிருக்கு. ஆளும் அதை சென்ஸ் பண்ணிடுறாரு. அவனுங்களும் டக்குன்னு அட்டாக்க ஸ்டார்ட் பண்ண, யாரோஸ் சரமாரியா பாயுது. நம்ம ஹீரோயினும் டக்குன்னு ஒண்ணு அப்படியே கேட்ச் பண்றாங்க. ரெண்டு குரூப்பும் இந்த பக்கம் ஃபைட்டர் ஸ்டார்ட் பண்ண, பிரின்ஸ் யங்கும் டக்குன்னு அப்படியே கேரேஜ்குள்ள வரான். வணக்கொண்ட மாப்பிள்ளன்னு நம்ம ஹீரோயின் யாரோ எடுத்து அவன் நெஞ்சிலே சொருகிடுறாங்க. பொருள் எடுத்து அவனே பொண்ணுங்கிற மாதிரி நம்ம சியாங்க ஒரே சுருகா சொருகிடுறாங்க. ஆளும் அப்படியே கீழே விழ அவங்க திரும்ப பறந்து வந்து இன்னொரு சொருகும் சொருகிட்டு அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆக்குறாங்க. நம்ம அசிஸ்டன்ட் ஒரு பக்கம் அவன் சோல்ஜர்ஸை சமாளிச்சிட்டு இருக்கு. இன்னொரு குரூப் நம்ம ஹீரோயினை துரத்திட்டு அவங்க பின்னாடியே போறானுங்க. ஒரு கட்டத்துல அவங்களும் அவனுங்க பிக்ஸ் பண்ணியிருந்த ஒரு டிராம்ப்ல மாட்டிக்க அவங்க அப்படியே மயக்கமாயிடுறாங்க. சியாங்கும் கைத்தங்களா அப்படியே அந்த இடத்துக்கு வரான். அவனுக்கு நம்ம ஹீரோயின் மேல சம காண்டாகுது. அவங்கள போட்டு தரலான்னு யோசிக்கிறதுக்குள்ள டக்குன்னு நம்ம லீயோட என்ட்ரி. கையில அவரோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்கு. ஆள் அப்படியே லைட்டா ஒரு டியூனை போட அந்த டிராப் கட்டை அப்படியே கீழே விழுது. ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஆளுங்களும் அவரை அட்டாக் பண்ண கிளம்புறானுங்க. ஆளும் அவர் யாருங்கதே இப்பதான் காட்டுறாரு. அவர் ஒரு பக்கம் மியூசிக் அப்படியே போட ஆரம்பிக்க, ஏதோ ஒரு வித்தியாசமான பவர் அவனுங்க மொத்த பெரியும் அசைவிடாம அப்படியே லாக் பண்ணுது. கொஞ்ச நேரத்துக்கு வித்தையை காட்டி அவனுங்களை நத்தையாக்கிட்டு நம்ம ஹீரோயினையே தூக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பு. அவரை ஸ்கில்ல பார்த்து ஜியாங்கும் லைட்டா டர் ஆயிடுறான். இது லெஜெண்டரி சவுண்ட் ஸ்ட்ரைக், நம்ம முதல் இங்கிருந்து கிளம்பலாம். பிரின்சஸோட கேரேஜ் அந்த பக்கமா தான் போயிட்டு இருக்கு. ஆளும் அப்படியே அதுக்குள்ள போய் உக்காந்துக்க. இதுக்குதான் அப்பயே மூடிட்டுன்னு சொன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அவங்க முறைச்சிட்டு இருக்காங்க. வழியில பார்த்தா நம்ம ஃபோர்த் பிரின்ஸோட அசிஸ்டன்ட் அந்த பக்கம் வந்த கேரேஜ் எல்லாம் அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. பிரின்சஸும் மாட்ட போறோம்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க ரோப் எடுத்து முதல் அவரை கவர் பண்றாங்க. நாங்க உங்க நாட்டோட பேச்சுவார்த்தை நடத்த வந்திருக்கோம், நீங்க எங்களையே சந்தேகப்படுறீங்களான்னு அவங்க கேட்க, நான் என் ஆர்டர்ஸ் தான் ஃபாலோ பண்றேன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆளும் டக்குன்னு அப்படியே அந்த கேரேஜ்குள்ள போறாரு. பிரின்ஸ் ஒரு மாதிரியா அப்படியே படுத்து கிடக்கும். இன்னைக்கு அவன் கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டான், அதான் நாங்க இப்ப கிளம்பலாமான்னு அவங்க கேட்க, ஆளும் கண்டிப்பான்னு சொல்லி அவங்களை அனுப்பி வச்சிடுறாரு. ஆனா அந்த அளவுக்கு ஒன்னும் நம்மால் முட்டாள் இல்ல, சத்தமே இல்லாம அவங்கள ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல, இப்ப அப்படியே பேலஸ் நான் எதுவுமே பண்ணல, ஆனா ஃபோர்த் பிரின்ஸ் என் மேல அநியாயமா பழி போடுறேன்னு சொல்லி அவர் அப்பா கிட்ட கதறிட்டு இருக்க. நம்மளும் அப்படியே உள்ள வராரு. பார்டர்ல சரக்கு போட்டுட்டு இருக்கிற ஓ அங்குள் கூட சேர்ந்து தானே நீ இதெல்லாம் பண்ண, அப்ப பாத்தீங்களா ஓயாங் ஒரு ஜெனரல் நம்ம நாட்டுக்காக உண்மையா உழைக்கிறவரு, அவரே இவன் என்ன சொல்றான் பாருங்கன்னு சொல்ல, ஆள் அவரு கொண்டு வந்த எவிடன்ஸ் அவன் மூதிலே விட்டு அடிக்கிறாரு. இது பார்டர்ல என்ன நடக்குதுங்கிற உண்மையான தகவல் நார்த்தன் பார்டர்ல எந்த ஒரு வாரம் நடக்கல. அவங்க எதிரி ராஜ்யத்திலிருந்து 10,000 சோல்ஜர்ஸ் மட்டும்தான் அவங்க இடத்த ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அங்க இருக்காங்க நான் சொல்ல. பிரின்ஸ் அப்பயும் கதறான், ஓயாங் கொடுத்த தகவலை நம்பிதான் நான் அப்படி பண்ண, மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாது. கிங் சம காண்டாயிடுறாரு. என்கிட்டே அவன் போய் தகவல் அனுப்புறானா, அந்த நாயை பிடிச்சி இன்னைக்கு அவன் தலையை வெட்டுங்கன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஃபோர்த் பிரின்ஸும் இவனை என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க, கிங்கும் அவர் ஆளுங்க கிட்ட சொல்லி முதல் அவனை பிடிச்சி அங்கிருந்து இழுத்துட்டு போக சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க மயக்கத்துல இருக்க நம்ம லீ அவங்களோட காயத்துக்கு மருந்து போட்டு விடுறாரு. நம்ம ஹீரோயின் வழியில ரொம்பவே துடிக்கிறாங்க. இருந்தாலும் ஆளும் அவங்கள முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்றாரு. அப்பதான் அவங்க பிளட்ல இருந்து ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வருது. இது மோஸ்ட் பாய்சன் ஆச்சு, இதெல்லாம் அட்டாக் ஆயும் எப்படி எவ்வளவு இன்னும் உயிரோட இருக்க முடியுதுன்னு சொல்லி ஆள் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயினும் அப்படியே பயங்கரமா வழியில துடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆளும் அவங்கள தூக்கிட்டு போய் பக்கத்துல இருந்த ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ல
அவங்கள அப்படியே நிக்க வைக்கிறாரு. ஆனா அவங்க கண்ட்ரோலே இல்ல. நான் சொல்றதை கேளு, இது உன் வழியை கம்மி பண்ணும். ஆளும் அவங்களோட போராடி அவங்கள ஒரு வழியா அமைதியாக்கு. இப்ப எப்படி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம அசிஸ்டன்ட் பிரின்ஸ் எங்க தெரியும் எங்களால கண்டுபிடிக்க முடியல. சீலிங் பிரின்ஸ் மேலதான் நாங்க சந்தேகப்பட்டோம். ஆனா அவங்க கேரேஜும் எம்டியா தான் இருந்துச்சுன்னு ஆள் சொல்ல. நம்ம டாக்டரும் பிரின்சஸோட ஐடென்டிட்டி ரொம்பவே ரகசியமானது, ஒருவேளை அது யாருக்காவது தெரிஞ்சுட்டா. நம்ம ஹீரோக்கு சீலிங் மேலதான் சந்தேகமா இருக்கு. அவங்கதான் சீக்குங்க கடத்திட்டாங்கன்னு சொல்லி ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஆனா பிரின்ஸ் ஆதாரம் அதை நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே அங்கிருந்து கிளம்பு. ஜெனரல் ஓயாங்க அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கதான் காட்டுறாங்க. பேலஸ்ல நம்ம குயினும் ஜிங்குவும் கதறி அழுதுட்டு இருக்கு. கிங்கோட அசிஸ்டன்டும் இப்ப உங்களை பார்க்க வராரு. கிங்கோட கோபம் இன்னமும் குறையில. தயவு செஞ்சு நீங்க கிளம்பிடுங்க. ஜிங்குவிங் ஒரு பக்கம் என் அப்பா பண்ணது தப்புதான், அவரை தான் கொன்னுட்டீங்கல்ல, ஆனா என் ஃபேமிலி எந்த பாவமும் பண்ணல, தயவு செஞ்சு அவங்கள மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஆள. இன்னொரு பக்கம் குயினும் அவங்க அண்ணன் ஃபேமிலிக்காக அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இப்ப அப்படியே அங்க வராரு. அவங்க ரெண்டு பேரும் அவரு காலை பிடிச்சு கதற ஆரம்பிக்க. பிரின்சஸ் ஒண்ணுமே எங்களால கண்டுபிடிக்க முடியல, இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம், அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நான் உங்களையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆளுங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம கிங்கும் ஓயங் பண்ண வேலைக்கு அவன் கதையை நம்ம முடிச்சாச்சு. சாகத்துக்கு முன்னாடி இது எல்லாமே அவனோட பிளான் தானும், இதுக்கும் பைச்சனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு நாள் சொல்ல. நம்ம ஹீரோவும் பைச்சன் என்ன இருந்தாலும் என்னோட பிரதர், அவன் கண்டிப்பா எனக்கு எதிராக செயல்பட்டு இருக்க மாட்டானே எனக்கு நல்லாவே தெரியும். கிங்குக்கும் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நல்ல வேலை நீ கூட அவனை தப்பா புரிஞ்சுப்பியன்னு சொல்லி நான் பயந்துட்டே இருந்தேன். அவர் அப்படியே அவர் அப்பா கிட்ட சீக்குங்க சீலிங்கோட பிரின்ஸ் தான் கடத்திருக்காங்கிற விஷயத்த பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்களா? ஆளும் நம்ம அவங்களை எவ்வளவு மரியாதையை நடத்தணும், ஆனா அவங்க நமக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாரு. நம்ம ஹீரோ கிங் எனக்கு அனுமதி மட்டும் கொடுங்க, அவங்களுக்கு சரியான பாடத்தை நான் கத்து தரேன் கண்டிப்பான்னு சொல்லிட்டு உனக்கு ஆளுங்க ஏதாவது தேவைப்படுறாங்களான்னு கேட்க. இல்ல கிங் என்னோட சோல்ஜர்ஸ் அதுக்கு போதும், அப்புறம் பைச்சனையும் என் கூட கூட்டிட்டு போலான் இருக்கான். ஆள் லைட்டா யோசிக்கிறாரு. அவன் நம்ம நாட்டுக்காக ஏதாவது பொண்ணுன்னு சொல்லி ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இந்த வாட்டி என் கூட ஜாயின் பண்ணிட்டானா அவனுக்கும் இது ஒரு அனுபவமா இருக்குங்கிற மாதிரி அவரு சொல்ல. கிங்கும் சரின்னு சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா மயக்கம் தெரியுது. நம்ம லீ அங்க உட்காந்து மியூசிக் பிளே பண்ணிட்டு இருக்காரு. நான் இங்க என்ன பண்றேன், நான் தான் உங்களை காப்பாத்துனா இது என்னடும் அவங்க கேட்க. இந்த உலகத்துல இருந்து நம்ம தனிமையா வாழ்றதுக்கான ஒரு இடம், நீங்க இங்கதான் என் கிட்ட இருந்து மியூசிக் கத்துக்க போறீங்க, ஆனா பயப்பட தேவையில்லை, இது வெறும் தற்காலிகம் மட்டும்தான் ஆள் சொல்ல. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப போறாங்க. ஆளும் அப்படியே கூலா உட்காந்து வாசிக்க ஆரம்பிக்க அவங்களுக்கு டக்குன்னு லைட்டா அப்படியே கேர் ஆகுது. பயப்படாதீங்க பிரின்சஸ், உங்க ஸ்கில்ஸுக்கு என்னால உங்களை கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியாது, அங்கிருந்து வெளியே போறதுக்கு வழியே இல்ல. நம்ம ஹீரோயினும் இதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. நான் அன்னைக்கு என்னோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இதுக்காக உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அதை வாசிக்கிறதுக்கான தகுதி உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு. ஒரே ஒரு மாசம் மட்டும் இங்க இருங்க, அதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் உங்களுக்கு கத்து கொடுத்துறேன்னு ஆள் சொல்ல அவர் டக்குன்னு அப்படியே இரும ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கேன், சாகத்துக்குள்ள எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் இன்னொருத்தவங்களுக்கு கடத்தணுங்கிறது மட்டும்தான் என்னோட ஆசை. நம்ம ஹீரோயினும் லைட்டா யோசிச்சுட்டு சரி நான் கிட்ட இருந்து கத்துக்கிறேன், ஆனா ஒரு ஸ்கில் கத்துக்கும் போதும் நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். ஆளும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு அவரும் டக்குன்னு அப்படியே மியூசிக்கை பிளே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க இருந்த பாறையில ஒரு பயங்கரமான அடி விழுது. நம்ம ஹீரோயினும் லைட்டா இன்ட்ரெஸ்ட் ஆகுறாங்க. இது என்ன ஸ்கில்? இதான் சவுண்ட் ஸ்ட்ரைக், நீங்க ரொம்பவே டேலண்ட், கண்டிப்பா உங்களால இது முடியும்னு சொல்லிட்டு ஆள் அவங்களுக்கு அதை கத்து கொடுக்க. நம்ம ஹீரோயினும் அதே மாதிரியே பண்றாங்க. ஆனா அவங்க பவர் கொஞ்சம் வீக்கா இருக்கு. முதல் வாட்டியே வந்துடாது, திரும்ப ட்ரை பண்ணுங்க நாள் சொல்ல. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களும் அதை கத்துக்கிறாங்க. நான் தான் சொன்னேன் உங்களால இது முடியும்னு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஃபோர்த் பிரின்ஸ் ஆள் ஃபைட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. இந்த வாட்டி சீலிங்க்கு நம்ம சரியான பாடத்தை கத்து கொடுத்தாகணும். அப்படியே செகண்ட் பிரின்ஸ் மேலேயும் ஒரு கண்ணு வைங்கன்னு சொல்ல இப்ப அப்படியே அவனை தான் காட்டுறாங்க. ஆள் லைட்டா வீக்கா இருக்கா. அவன் அம்மாவும் ஃபோர்த் பிரின்ஸ் உன்னை கூப்பிட்டுருக்கானா, அவன் கண்டிப்பா ஏதாவது பிளான் பண்ணிருப்பான், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அங்கிள் ஃபேமிலியே அவன் கொண்டு இருக்கான், இதுக்கு மேலேயும் நான் அவனை சும்மா விட போறது இல்லைன்னு அவன் சொல்ல. சீக்கிங்க பத்தி நான்சருக்கு தகவல் அனுப்புனீங்களா, அவங்க என்ன சொன்னாங்க நான் கேட்கிறான். குயினும் நான் எப்பவோ அனுப்பிட்டேன், இந்த விஷயத்த உன் ஆண்டி பார்த்துப்பாங்க, இதை பத்தி நீ யோசிக்காதங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆளும் அந்த ஐசோலேட்டட் ஐலாண்டு இது எல்லாமே வெறும் ரூம்னு தான் இவ்வளவு காலமா நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் உண்மையான ஆள் கேட்க. உண்மையோ பொய்யோ நான்சோட கிங் தேர்ற ஆள் மட்டும் சீக்கிரங்க இருந்தா அவரை வச்சு நம்ம பையோட கதையை முடிச்சிடலாம். நமக்கே அவ ஆட்டம் காட்டுறாளன்னு சொல்லி அவங்க திரும்ப லூசு மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் அப்படி நம்ம ஹீரோயின் அவங்களும் அவன் சொல்லி கொடுக்குற டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் ஒழுங்கா கத்துட்டு இருக்காங்க. ஏன்னே தெரியல இந்த மியூசிக்கை பிளே பண்ணும் போதெல்லாம் எனக்கு என் அம்மாவோட ஞாபகம் வருது. ஆளும் லைட்டா சிரிச்சுட்டு ஏன்னா அது அம்மாவோட மியூசிக் தான்,
அவங்க தான் என்னோட மாஸ்டர்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் அவங்கள பத்தி சொல்றாங்க. நீ இந்த டெக்னிக்கை முழுசா கத்து முடி, நீ கேக்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன்னு ஆள் சொல்ல. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம செகண்ட் பிரின்ஸ் ஆள் திரும்ப அந்த குகை மாதிரியான அந்த இடத்துக்கு போறோம். அங்க நம்ம லீ நின்னுட்டு இருக்காரு. இது வரைக்கும் நீ அவளை பார்த்துட்டு இருந்ததே போதும், இனிமே நான் சீக்கிங்க வச்சுதான் ஆட போறேன், அவளை என்கிட்ட ஒப்படைச்சிருன்னு ஆள் சொல்ல. நம்மால் முடியாதுன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்டும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாரு போல. ஆளும் அங்க நடக்கிறதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கு. அங்க வந்து ஒரு லேடி, நம்ம ஆர்மி தயாரா இருக்கு, உங்க ஆர்டர்ஸ்க்காக வெயிட் பண்றோம்னு சொல்லிட்டு போறாங்க. செகண்ட் பிரின்ஸுக்கு ஒரு சீன் ஒண்ணும் புரியல. நீ உண்மையிலே யாரு? என் பேரு சுவான் யுவான். அதை கேட்ட உடனே தான் ஆளுக்கு புரியுது, டாங்லிங்கோட கிரவுண்ட் பிரின்ஸ் தான் நம்மால்னு. அப்பனா இவ்வளவு காலம் நீ என்ன ஏமாத்திட்டு இருந்தியா? அப்ப நமக்குள்ள போட்டு டீல் எல்லாம் அப்படியே தான் இருக்கும், ஆனா ஒரு சின்ன சேஞ்ச். இனிமே நான் சொல்றதா இங்க நடக்கும் ஆள் சொல்ல. நீ அந்த சீக்கிங்க வச்சு என்ன பண்ண பிளான் பண்ணிருக்கன்னு அவன் கேக்குறான். நம்ம லீயும் அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம அசிஸ்டண்டும் நேரா வந்து நம்ம ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. ஆனா நம்மால் சாக்கான மாதிரி தெரியல. இப்போதைக்கு அவ சேஃபா தான் இருக்கான். மொதல் ஒரு 20,000 சோல்ஜர்ஸ் சீலிங்க அட்டாக் பண்ண தயாராக சொல்லு, அவங்கள பைஜன் லீட் பண்ணட்டும்னு சொல்ல. அப்படியே வாரம் இந்த பக்கம் பயங்கரமா ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு சைட்ல இருந்தும் ஆளுங்க அப்படியே கொத்து கொத்தா இறந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நம்ம லீ அவங்க கிட்ட, நான் இதுக்காக அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் உனக்கு கிஃப்ட் பண்ணனு உனக்கு தெரியுமா? ஏன்னா அது உன் அம்மாக்கு சொந்தமானது, அத திரும்ப அது ஓனர் கிட்ட தான் நான் ஒப்படைச்சிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம்னு சொல்லிட்டு ஆள் அவங்க மோசுவான் பாய்சனால அட்டாக் இருக்கிறத பத்தியும் சொல்ல. அந்த பாய்சனுக்கு கியூரே இல்ல, இருந்தும் நீ ஒன்னும் சாகாம இருக்கினா அதுக்கு ஒரே காரணம் தான் இருக்க முடியும். ஹைலாண்டர்ஸ் கதையை பத்தி ஆள் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எந்த பாய்சனாலையும் அவங்கள எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுல ஆரம்பிச்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பப்பட்ஸா மாதிரி லாங் அண்ட் கான்டினென்ட் அட்டாக் பண்ணது. லான்ஸோட ராயல் ஃபேமிலி அவங்க மொத்த பவரை யூஸ் பண்ணி அவங்கள தோக்கடிச்சு திரும்ப ஐலாண்டுக்கு விரட்டினதுன்னு சொல்லி எல்லா விஷயத்த பத்தியும் ஆள் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னாச்சுன்னு அவங்க கேட்க தெரியல. அந்த ஐலாண்டே காணாம போயிட்டதா எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா திடீர்னு அவ்வளவு பெரிய ஐலாண்ட் எப்படி காணாம போகும்? ஆள் இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து லாங் அண்ட் கான்டினென்ட்டோட முதல் எதிரியே அந்த ஐலாண்டர்ஸ் தான். லான்ஸோவை சேர்ந்தவங்களும் ரொம்ப காலமா அவங்கள வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. உன்னை பத்தி மட்டும் அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு ஆள் சொல்ல. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பேலஸ். கிங் ரொம்ப டென்ஷனா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவர் எதிர்பார்த்த தகவலும் இப்ப இங்க வருது. ஃபோர்த் பிரின்ஸ் செகண்ட் பிரின்ஸ் ஆர்மி லீட் பண்ண சொல்லிருக்காரு. முதல் கட்ட போர்ல நம்ம தோத்துட்டோம். இப்ப பார்டர்ல இருந்து நம்மளோட ரெண்டாவது அவுட் போஸ்டுக்கு நம்ம பின்வாங்கி இருக்கோங்கிற மாதிரி ஆள் சொல்ல. கிங்குக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுது. ஐயோ நீ எதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி ஆள் ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டு இருக்க. இப்ப திரும்ப நம்ம ஹீரோயின் அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப சின்ன வயசுல அவங்க அம்மா கூட இருந்த மாதிரியான ஒரு கனவும் அவங்களுக்கு வருது. நீங்க இதுக்காக எப்போதுமே இதே மியூசிக்க வாச்சிட்டு இருக்கீங்கன்னு அவங்க கேட்க. ஏன்னா இதான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகும். நம்ம குட்டி ஹீரோயினும் அப்ப இது நம்ம வீடு இல்லையா? அவங்களும் நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் உனக்காக பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம் இது மட்டும் தான், உன் முகத்துல இருக்கிற இந்த அடையாளத்தை மட்டும் யாரையும் பார்க்க விட்டுறாதங்கிற மாதிரி அவங்க சொல்ல. நம்ம ஹீரோயினும் இப்ப தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. நேரா பக்கத்துல இருந்த தண்ணி கிட்ட போயிட்டு அவங்க அப்படியே அவங்க முகத்துல கைய வச்சு இழுக்கிறாங்க. ஒரு தோல் மாதிரி அப்படியே உறிஞ்சு வருது. உள்ள பார்த்தா ஐலாண்டர்ஸோட அந்த சிம்பிள். அப்பனா நான் உண்மையிலேயே அந்த ஐலாண்டர் சேர்ந்தவளா? ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கத்திலையும் அவங்க இதே சிம்பிள பார்த்து இருந்திருப்பாங்க. இது என்ன கதைன்னு சொல்லி அவங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே எபிசோட் 10 முடியுது. ஐலாண்டர்னு இப்பதான் அவனுங்களை பத்தின உண்மையான கதையை ஆரம்பிக்குது. அவனுங்க யாரு, அவனுங்களுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் என்ன சம்பந்தம், நம்ம ஹீரோ டிராக்கர்ல எப்படி அந்த சிம்பிள் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.